ஒரு மிகச்சிறந்த மனிதரை நாம முதலமைச்சரா தேர்ந்தெடுத்ததுக்கு நாமெல்லாம் மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா சமீபத்துல நம்முடைய முதலமைச்சர் ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்பெஷல் ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு தனிநபர் உயர்நீதிமன்றத்துக்கு முறையிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜரை ஸ்பெஷல் ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதை நீக்கணும் அப்படின்னு போயிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக அந்த பதவியில் இருந்த அந்த அஸ்ட்ராலஜரை உடனே தூக்கி இருக்காரு. இதுதான் ஒரு தலைமைக்கான மிக சிறந்த பண்பு. ஒரு தலைவரை அவருடைய தவறை சுட்டி காட்டினால் அல்லது குறைகளை சுட்டி காட்டினா அதை ஏத்துக்கிட்டு அதை உடனே நிவர்த்தி செய்யற மிகப்பெரிய பண்பு தான் ஒரு நல்ல மனிதனுக்கான பண்பு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை தான் நம்ம சிஎம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம மற்றற்ற மகிழ்ச்சி அடையணும். அதை தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆகட்டும், ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், இவங்க கிட்ட இவங்க ஒரு முடிவு எடுத்து இது போன்ற ஏதாவது ஒரு செயலை செஞ்சிருந்தா மக்கள் எத்தனை போராட்டங்களை நடத்தினாலும் நீங்க ஏதாவது கத்திட்டு கிடங்க, நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, கத்திட்டு விட்டுற போறீங்க, எங்க கவர்மெண்ட் நடக்கிறது நடக்க போகுது அப்படின்னு அமைதியா இருந்திருப்பாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு தவறை செய்யாம நீங்க சொல்லிட்டீங்க, அந்த தவறை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது மிகச்சிறந்த பண்பு. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு அஸ்ட்ராலஜர் ஏன் ஒரு பதவிக்கு வரக்கூடாது? கொள்ளடிச்சவன், கொலகாரன், அவன்லாம் கூட ஒரு தேர்தலில் நிக்கிறான். அவன் ஒரு எம்எல்ஏ ஆகிறான், சமீபத்தில் மந்திரியா கூட ஆயிடுறான். அவனெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணும்போது ஒரு அஸ்ட்ராலஜர், அதுவும் அவருடைய பிசினஸ், அவருடைய தொழில், அந்த தொழில் செய்யற ஒரு ஆளை ஒரு அரசாங்கத்துடைய பதவியில உட்கார வைக்கிறது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவா கூட இதை எடுத்துக்கலாம். ஒரு கவர்மெண்டுடைய பாலிசிக்குள்ள தலையிடுற உரிமை யாருக்கும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். சட்டப்படியான நான் கருத்தை சொல்றேன். அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்லி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் பெருந்தன்மையோடு அதை வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அதே அஸ்ட்ராலஜருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சீட்டு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு அமைச்சரா கூட ஆக்கியிருக்கலாம், அல்லது ஒரு வாரிய தலைவர் போஸ்ட் கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு விஷயத்தை செய்யறாரு. அந்த விஷயத்துக்கு மக்கள் தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலோ அல்லது எதிர்கட்சி தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த போஸ்ட்ல இருந்து அவரை வித்ட்ரா பண்றாரு. இந்த பெருந்தன்மையான ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்ததுல நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடையணும்.